இதெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. இதெல்லாம் உனக்கான பொருள் தான். அதெல்லாம் மனிதனை பார்த்து வடிவமைக்கப்பட்ட ஒரு சிவாலயம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு நமக்கு தெரியாது. மனிதனை பார்த்து வடிவமைக்கப்பட்ட ஒரு சிவாலயம் ஒன்று, பிரசித்தி பெற்ற ஒரு தலம். அது எதுக்காக இறைவன் படைச்சான்னா, சூரிய பகவானுடைய கதிர்வீச்சுகள் இந்த மனிதனுக்கு தேவைப்பட்டது. உடம்புல போய் இறங்கணுங்கிறதுக்காக அங்கே ஒரு ஓப்பன் செய்யப்பட்டுச்சு. இது வலது கையெலும்பு. இதை நாங்கள் எப்படி நம்புறது நம்பாமல் இருக்கிறது உங்கள் விஷயம். 108 மயிலிறக ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி சிகப்பு நூலால் கட்டி இதில் மந்திர ஜபங்களை பண்ணி நாங்கள் அப்படி அடிக்கிறோம். இதை ஒருத்தருடைய தலையில வைக்கும் பொழுதோ இல்லை அவங்க வலது கையை இதில் உள்ள விடும் பொழுதோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், தகாத உறவை பிரித்தல், தனவசிய குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். சரி, இவ்வளோ நேரம் மாந்திரீகம், ஆன்மீகம், அமானுஷ்யம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்களை இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இங்க இவ்வளோ பொருட்கள் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ற பொருள். இந்த பொருட்களை பத்தி நான் தெரிஞ்சே ஆகணும், நான் அந்த இடத்துக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்திருக்காங்க. அவங்க யாருன்றதை பார்த்துடலாம். ப்ளீஸ் லெட்ஸ் வெல்கம் தட் கை. என்னையா இதெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. மண்டை ஓடு, எலும்பு, மயிலிறகு, இதெல்லாம் என்ன? இதை பத்தி என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இதெல்லாம் உனக்கான பொருள் தான். இதெல்லாம் எங்க இருந்து நீங்க எடுக்கிறீங்க? இதெல்லாம் எதுக்காக நீங்க எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் வச்சு? பேயை ஓட்டுறது, தீய சக்திகளை ஓட்டுறது, ஒருத்த மனிதக்கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்களை ஓட்டுறது, கெட்ட வியாதிகளை ஓட்டுறது. இதுக்கு பேரே ஓட்டுறது தான். சரியா? இதை பார்த்தாலே எல்லாம் ஓடிடும். உனக்கே பயம் வருதுன்னா அப்போ உன்னை உருவாக்குனவங்களுக்கு, உன்னை சார்ந்தவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? அதுக்கான பொருள்கள் தான் இது பயன்படுத்துறது. மயிலிறகெல்லாம் நன்மைக்கு தானே யூஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. வீட்டில் வச்சா நல்லது நடக்கும் தானே சொல்லுவாங்க. இதை எப்படி நீங்க தீயதுக்கு யூஸ் பண்றீங்க? தீயதுக்கு யூஸ் பண்ணல. உன் தலையில வச்சா உங்ககிட்ட இருக்கிற கெட்ட சக்தி வெளியாயிடும். நல்லதுக்கு தானே நீ தானே சொல்ற நல்லதுக்குன்னு. அப்ப தலையில வச்சு இதுல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான வேத மந்திரங்களை உருஏற்றி ஒவ்வொருடைய இழைக்கும் பல லட்சம் அணுக்களும் உருக்களும் அதுல செபங்களா மாத்தி தயார் செய்யப்பட்ட மந்திர கோல். இது இப்போ இந்த ஒரு பொருளா எடுத்து எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? ஒரு அமானுஷ்யத்தை ஓட்டுறதுக்கு எது யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க சார். நல்ல கேள்வி. இது பார்த்தீங்கன்னா பெரம்பு. சரியா? இதுல 2, 4, 6, 8, 9 இருக்கு இல்லைங்களா? இந்த 9க்கு ஒரு அழகா விளக்கத்தோட நம்ம சொன்னோம்னா புரிதலா இருக்கும். சரிங்களா? நிகழ்ச்சியோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம்ப. மனிதனை பார்த்து வடிவமைக்கப்பட்ட ஒரு சிவாலயம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு நமக்கு தெரியாது. மனிதனை பார்த்து வடிவமைக்கப்பட்ட ஒரு சிவாலயம் ஒன்று, பிரசித்தி பெற்ற ஒரு தலம், சிதம்பர நடராஜர் கோவில். அந்த சிதம்பர நடராஜர் கோவிலில் இருக்கிற கொடிமரத்தினுடைய ஒட்டுகள் 22, மனிதனுடைய முதுகு தண்டுவடங்கள் ஒட்டு 22, மனிதனுடைய உடம்புல இருக்கிற நரம்பு நாடிகள் 72,000, அந்த கோவிலில் அடிக்கப்பட்டிருக்கிற ஆணிகள் 72,000, ஒரு மனிதனுடைய செற்கள் 32,000, அங்க பதிக்கப்பட்டிருக்கிற தங்க ஓடுகளும் 32,000, மனிதனுக்கு இருக்கிற நவ துவாரங்கள் 9, சிதம்பர நடராஜர் கோவில் இருக்கிற வாசல் 9. எல்லா கோவிலிலும் உள்ள போனதும் கருவறையை பார்த்தெல்லாம் சிதம்பர நடராஜர் கோவிலில் உள்ள போய் இடது பக்கமா திரும்பினா மாத்திரம்தான் கருவறையை பார்க்க முடியும். இறைவன் என்பவன் இதயத்தில் இருக்கான்னு சொல்லுகிற வழி மனிதனை பார்த்து வடிவமைக்கப்பட்ட கோவில் தான் சிதம்பர நடராஜர் கோவில். மனிதனுக்கும் 9 நவதுவாரம் உண்டு, 9 கோள்களும் உண்டு. அப்போ 9 பெரம்பு இங்க இருக்கு. இந்த 9 பெரம்புலையும் 9 கோள்களுடைய ஆதிக்கம் இருக்கு. இதை ஒரு மனிதன் தலையில வச்சு 3 தட்டு இல்ல 5 தட்டு இல்ல 9 தட்டு தட்டும் பொழுது மூளையில ஏற்படுகிற தீய எண்ணங்கள், தீய சக்திகள் அந்த உச்சிக்குழி வழியாக உடம்புல இறங்கப்பட்டிருக்கிறது. உச்சிக்குழினா என்னன்னு தெரியுமா? குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு 3-4 மாத்தைக்கு இந்த உச்சித்தழை மூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடம் துடிச்சுக்கிட்டு இருக்கும். அது எதுக்காக இறைவன் படைச்சான்னா,
சூரிய பகவானுடைய கதிர்வீழ்ச்சிகள் இந்த மனிதனுக்கு தேவைப்பட்டது. உடம்புல போய் இறங்கணுங்கிறதுக்காக அங்கே ஒரு ஓப்பன் செய்யப்பட்டுச்சு. நம்மளா ரவுண்டிடப்படலை. அது நாளடைவில் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சதுன்னா அது லாக் ஆகிடும். குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்ம உச்சித்தலையில் வச்சு இந்த பெரம்பை அடிக்கும் பொழுது உச்சாம்தலை ஓப்பன் ஆகும். இந்த பெரம்பில் இருக்கிற கதிர்வீச்சு உடம்புக்குள்ளே போகும். அங்கே இருக்கிற தீய சக்தி வெளியாகும். சரியா? இது தலைச்சம்பள்ளியோட கை எலும்பு, வலது கை எலும்பு. இதை மந்திரக்கோலா பயன்படுத்துறது. அந்த ஆத்மாவை இதில் சித்தி பண்ணி வச்சுக்கிறது. தலைச்சம்புள்ளன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆத்மாவை இதில் சித்தி பண்ணி வச்சுக்கிறது. இது வலது கையெலும்பு. இதை நாங்கள் எப்படி நம்புறது நம்பாமல் இருக்கிறது உங்கள் விஷயம். ஆனால் நாங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்லி அந்த பிதைக்கப்பட்ட விஷயத்த பணத்தை கொடுத்து தான் நம்ம இதை வாங்குவோம். ரெண்டாவது, இது மயிலிறகு. சரிங்களா? மயில் தேசிய பறவை, அதை யாரும் சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது, சூரசம்ஸ்காரம் பண்ணின முருகனுக்கு வாகனமாக உள்ளது. மயில் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம். தோகை ரொம்ப நீளமாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். மயில் இறகால வருடுனா ஒரு மாதிரியாக இருக்கும். இதில் மந்திர சக்தியை ஈஸியாக ஏற்ற முடியும். அதுக்காக பண்ணப்படுகிற விஷயம்தான். 108 மயிலிறகை ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி சிகப்பு நூலால் கட்டி இதில் மந்திர ஜபங்களை பண்ணி நாங்கள் வச்சுக்குவோம். இந்த மாதிரி தீய சக்தியால் பாதிக்கப்பட்ட வர்றவங்களுக்கு தலையில் வச்சு நாங்கள் மந்திரங்கள் ஜபம் பண்ணும் பொழுது இதில் இருக்கிற மந்திர கதிர்கள் உள்ளே இறங்கி வெளியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ரெண்டாவது, இதுதான் சாட்டை. பார்த்துருக்காம அந்த சாட்டையை? இதுக்கு பேர் தான் சாட்டம்பாங்க. அப்படி அடிக்கிறது. இந்த அடங்காத பேயின்னு ஒன்று இருக்கு இல்லையா, உன்ன மாதிரி நாங்கள் பெரம்பை வச்சு அடித்தோம் போகலை, எலும்பை வச்சு அடித்தோம் போகலை, மயிலிறகை வச்சு அடித்த போகலை. அடம் பிடிக்கிற இல்லையா, அப்போ சாட்டையை எடுப்போம். இப்போ நீ போகலைனாலும் சாட்டை அடி உண்டு. சரியா? 1 அடி 2 அடியில் 108 அடி வாங்கணும் சவுக்கால. இதுதான் இது மெயினாக. இதுதான் தலைச்சம்புள்ள மண்டோடு. இது லெப்பரோ எதுவும் கிடையாது, ஒரிஜினல் மண்டோடு. சரிங்களா? நல்லா பார்த்துங்க, இது ஒரிஜினல் மண்டோடு. இதுக்குள்ள சில மைப்பொருள்களை பயன்படுத்தி அத்தருப்புனுக்கு செவ்வாது அரகஜா குங்குமம் கோரோஜனா தொட்டால் வடிநில் வடித்தாக விட்ட மயில் தொகை அதையெல்லாம் தாண்டி மனிதனுடைய உடம்புலேருந்து இறங்குகிற ஊன் தைலம். இப்போ அகோரி வந்திருந்தாங்க காசிலிருந்து. அதுக்கு பேர் சண்டால கருமைன்னு பேர். அது அவங்க மட்டும்தான் பிடிக்க முடியும். ஒரு மனிதனுடைய உடம்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மனிதன் உடம்புக்குள்ள இருக்கிற கொழுப்பு மற்ற விஷயங்கள்லாம் உருகி ஊனா வடியும். அதை கரண்டி வச்சு பிடிச்ச 10வது நிமிஷம் திணிங்கிடும். அதை மையாக்கி இதில் உள்ள தடவி ஆத்மாவை சித்தி பண்ணி வச்சுக்குவோம். எந்த ஆத்மாவை? நல்ல ஆத்மாக்களை, தெய்வத்துக்கு நிகரான ஆத்மாக்களை. இதை ஒருத்தருடைய தலையில் வைக்கும் பொழுதோ இல்லை அவங்க வலது கையை இதில் உள்ள விடும் பொழுதோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற விஷயம் அனல் பறக்க தெரிச்சு ஓடும். அதுக்காக பயன்படுத்துகிற விஷயம்தான் இது. சரியா? இது பெண் மரப்பாசி பொம்மை. சரிங்களா? நெஞ்சு பகுதி பெருசாக இருக்கு இல்லையா, இது நெஞ்சு பெருசாக இருக்கிறதுனால இது பெண் மரப்பாசி பொம்மை. இது ஆண் மரப்பாசி பொம்மை. இதில் கருங்குட்டி சாத்தான் இருக்காரு, இதில் மோகினி இருக்கு. இது கருங்காலியால் செய்யப்பட்ட பொம்மை. இதில் மோகினியை நம்ம உரையேற்றி வச்சுருக்கோம், இதில் கருங்குட்டி சாத்தானை உரையேற்றி வச்சுருக்கோம். இப்போ பேய் பிடிச்சவங்களுடைய பேர், தாயார் பேர், ராசி, நட்சத்திரம் அதை ஒரு 6 செப்புத்தகட்டில் எழுதி இதுக்கு சென்றா இடையில வச்சு நூலை போட்டு கட்டியாச்சுன்னா அவங்கள நசுக்குற மாதிரி ஆகிடும். யார? பேய. அந்ததுக்காக பயன்படுத்துகிற விஷயம் தான் இது. சார், அப்போ அதை தொட்டா அப்படின்னா நமக்கும் அந்த அமானுஷ்யம் வரும் அப்படின்றது? தாராளமாக வரும். இப்போ மிக முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வந்துட்டோம். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆணிக்கால் செருப்புன்னு நம்ம சொல்லுவோம். இந்த அடங்காத பேய் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். சாட்டையில் அடித்தான், மயிலால் அடித்தான், பெரம்பால் அடித்தான், அதை பண்ணா இதை பண்ணா எதுக்குமே அது அசங்க மாட்டேங்குதுன்னா இதில் ஏற்றிடுவோம். புரியுதா உனக்கு? இதில் ஏற்றி நிற்க வச்சு தான் அதுக்கு பிறகு சாட்டையால் அடிக்கிறது. அடங்காத பேய்க்கு எல்லாருக்கும் கிடையாது. அடங்காத பேய்க்கு அவங்க இதில் நிற்கும் போது வலிக்காது, பேய்க்கு தான் வலிக்கும். சரியா? இது யாரோட பாதம்? அது வேணும் இல்லையா? இந்த ஆணிக்கால் யாரோட பாதம்? இதுதான் 18ஆம் படி கருப்போட பாதம். 18ஆம் படி கருப்புன்னு ஒரு தெய்வம் இருக்கிறார் இல்லையா, அவருடைய செருப்பு தான் இது. இதில் ஏற்றி நிற்க வச்சு மயிலிறக தலையில் வச்சு சாட்டையால் 4 அடி அடித்தா ஓடாத பேயும் ஊரை விட்டு ஓடிடும். இப்ப கோவில்ல எல்லாம் இந்த ஆணிக்கால் செருப்பு யூஸ் பண்றாங்கல்ல சார், அது என்ன காரணத்துக்காக யூஸ் பண்றாங்க? அது தன்னுடைய தியான நிலைக்கும் தன்னுடைய பாதத்தை ஸ்ட்ராங்குபடுத்துறதுக்கும் நான் இது மேல ஏறி நின்று மந்திர ஜபங்கள் பண்ணுவேன். காலையில் 3 மணி 20 நிமிஷம் பிரம்ம முகூர்த்தம் இருக்கு இல்லையா, காலையில் 3 மணி 20 நிமிஷத்துக்கு இது மேலே நின்று என்னுடைய உபாசன தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நான் வழிபாடு செய்வேன். அதுதான் இப்போ பரிகாரத்துக்காக யூஸ் பண்றாங்கல்ல. இப்போ எனக்கு இது நான் பரிகாரம் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் ஆணிக்கால் செருப்பு போட்டு கோவிலுக்கு போறது அந்த மாதிரி இருக்காங்கல்ல, அது எதுக்கு? அது சாமியாடி. இந்த மாதிரி பரிகாரம் அது சாமியாடி. இப்போ உக்கிரமா ஒரு மாடன் ஒருத்தர் மேல ஆடுது, இல்லை ஒரு முனி ஒருத்தர் மேல ஆடுதுன்னா அவர் வேட்டைக்கு போகும்பொழுது இந்த ஆணிகால் செருப்பை போட்டுக்கிட்டு சரு சரு நடப்பாங்க. அது எல்லா நாட்களும் கிடையாது. அந்த கோவிலில் திருவிழாக்கள் நடக்கும்,
அந்த கோயிலுக்கு கொடைன்னு சொல்லி ஒன்று செய்வாங்க. அன்னைக்கு அந்த மரளாளி சாமி ஆடுறவர் இந்த செருப்பு கால் மேலே நின்று வாக்கு சொல்லுவார். அன்னைக்கு அவர் கொடுக்குற எலுமிச்சம்பழமோ திருநீரோ குங்குமமோ அதீத சக்தியாக இருக்கும். ஒரு குழந்தை இல்லை, எலுமிச்சம்பழம் வாங்குவாங்க. ஒரு எதுவும் பிரச்சனைகள் இருக்குது, திருநீர் வாங்க. அப்போ இந்த ஆணிகால் செருப்பு மேலே நின்று அவங்க வாக்கு சொன்னால் பலிதமாகும். சரியா? அதுக்காக உள்ள விஷயந்தான். இதை பேய் பிசாசாக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு பொருள் ஒன்று இருக்குது. இப்போ கூப்பிட்டுக்கிட்டு வந்தாச்சு, பேய் வரவே மாட்டேங்குது அப்படின்னு வச்சுக்க. பேய் வர மாட்டேங்குது, உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பேய்க்கு மிக பிடித்தமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உடுக்குன்னு பேர் இருக்குது. சரியா? இப்போ இந்த உடுக்கு அடித்து மந்திரம் சொல்லும் பொழுது இங்கே யார் வருவான்னா, இந்த உடுக்குக்குன்னு ஒரு ஈசன் ஒருத்தர் இருக்கார். அகோரி அடிக்கிறது டங் 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 டங்னு அடிப்பாங்க, நம்ம கையால் அடிக்கிறோம். அப்போ ஈசன் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆஸ்தான தலைவன். அவருக்கு கீழ்ப்பணிஞ்சவங்க தான் இந்த சிறு தெய்வங்கள். ஆட்டோமேட்டிக்காக சிவன் கட்டளையிட்டுருவார், யாரோ உங்களை அழைக்கிறாங்க உடனே போங்க அப்படின்னு. இந்த ஊருக்குள்ள உள்ள எல்லா தெய்வம் இங்கே வந்தே தீரணும். அவங்கள அழைக்கிற ஓசை தான் இது. இதை அடித்தா இந்த இடத்துக்கு சாமி வரும். அப்போ அங்கே வந்து கேட்கும், எதுக்காக என்னை கூப்பிட்டா அப்படின்னு. இவன் மேலே இருக்கிற பேயை வெளியேற்று, உன்னுடைய உதவி எனக்கு தேவை. சொல்கிற புரியுதா? அதுக்காக கூப்பிடுறது தான் இந்த விஷயம். ஒன்றும் இல்லை, வீடு பூட்டி இருக்கு, வீட்டுக்குள்ளே உள்ள நபரை வெளியில் வர வைக்க நம்ம என்ன செய்யணும்? பூட்டு திறந்து காலிங் பெல்ல அடிக்கணும். அது டிங்கின்னு சவுண்டு கேட்டோன்னா திறப்பாங்க. இந்த உடுக்க தட்டுனா சாமி வரும், பேயை திறப்பாங்க. அதுக்காக பயன்படுத்துகிற பொருள் தான் இது. இது மாந்திரிகத்தில் முக்கியமாக பயன்படுத்துகிற பொருள். இதை தாண்டி எந்திரம் இருக்குது, மை இருக்குது, தாய்த்து இருக்குது, கயிறு இருக்குது. அதை தாண்டி பல்வேறு வகையான மைகள் இருக்குது, பல்வேறு வகையான எந்திரங்கள் இருக்குது, பல்வேறு வகையான தாய்த்துகள் இருக்குது, பல்வேறு வகையான வேத மந்திரங்கள் இருக்குது. சரியா? மாந்திரிகத்தால் முடியாத ஒரு விஷயம் இல்லவே இல்லை. என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் யார் செய்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ நீங்க அந்த உடுக்கையை வந்து அடிக்கிறதுனால அந்த பேயை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். பேயை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்னு நான் சொல்லலை, தெய்வ சக்தியை அதிகப்படுத்திக்க முடியும்னு நான் சொல்றேன். அதனால உங்களுக்கு அந்த பேயை வெளியே விரட்டுறதுக்கு உங்களுக்கு அது உதவுதுன்றீங்க. இப்போ ஆல்ரெடி என்கிட்ட கூட ஒரு அமானுஷம், ஒரு தெய்வ சக்தி கடாட்சம் இருக்கு, ஒரு பேய் கிட்ட உக்கிரமான ஸ்ட்ராங் இருக்கு. தெய்வ சக்தி 10ல் உடுக்கெடுத்து அடிக்கிறேன், அங்கே சுற்றி இருக்கிற சிறு தேவதைகள் பூரா அங்கே வந்துடும். அப்போ பேயால் என்ன பண்ண முடியும்? உன்னை 4 பேர் சேர்ந்து பிடிச்சி இழுத்தா நீ ஓடிடுவியா? நாங்கள் 10 பேர் சேர்த்து போட்டு அமைக்கி மிரிச்சு நசுக்கி சட்னி ஆக்கி குழம்பாக்கி குடிச்சிருவோம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே சார். அதுக்காக அடிக்கிறது அந்த உடுக்கு. அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் உச்சி மயிரை எடுத்து ஆணையில் சுற்றி புளியா மரத்துலேயோ பனை மரத்துலேயோ வச்சு அரைஞ்சிருவோம். அத்தோட சரி, கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். இது சாத்தியம், நடக்குது. சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு விஷயம் இல்லை. ஒரு பெண் ஆடிக்கிட்டே வருது, மாந்திரிக அலுவலகத்தில் 2 மணி நேரம் பூஜை நடக்குது. போகும்போது நல்லா சாப்பிட்டுட்டு வெளியில் போகிறா, அப்போ அவன் மேலே இருந்தது பேய் தானே? சரிதானம்மா? அவகிட்ட எது நான் செட்டிங் பண்ணி வச்சுருந்தேன். அவள் எந்த ஊர் கேரளாவிலேருந்து கொண்டு வராங்க, அவளுக்கு எனக்கு என்னென்ன தெரியாது. இப்படி பண்ணுனாலாம் சொல்லி கொடுக்கல. நான் காலைல 10 மணிக்கு தான் அலுவலகத்துக்கு வருவேன். காலைல 7 மணிலேருந்து காத்து கிடக்குறாங்க. 10 மணிக்கு வந்தாச்சு, பூஜைகள் நடக்குது. அந்த பொண்ணு வரும்போது சாப்பிடலை, போகலை, குளிக்கலை, பார்க்குறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கா, சட்டட்டையெல்லாம் கிழிது, தன்னுடைய சுயநினைவை இழந்திருக்கா. பூஜையெல்லாம் முடிஞ்சு 12 மணிக்கு எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வாங்கங்கிறா. தான் இடத்துல 2 வடை டீ காப்பி கொடுக்குறாங்க, அப்புறம் வெளியில் போய் சாப்பாடு கொடுக்குறாங்க, கியூராகி வெளியில் போகிறா. அப்போ அவகிட்ட இருந்தது பேய் தானே, நோய் இல்லை. இல்லை, பேய்க்கும் பார்க்கணும் நோய்க்கும் பார்க்கணும். அவகிட்ட இருந்தது பேய். நோய் இருந்தால் டாக்டர்கிட்ட போ, பேய் இருந்தால் என்கிட்ட வா, இவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. நான் அதுக்காக நோயாளி என்கிட்ட கொண்டு வான்னு நான் சொல்லலை. சரியா? என்னுடைய வாதம், நோய் பட்டுச்சுன்னா நீ டாக்டர்கிட்ட போ, பேய் பட்டுச்சுன்னா என்கிட்ட வா. நீ நோயா இருந்தால் வராத, அதுதான் என்னுடைய. ஓகே, உங்கள் மாந்திரிக பொருட்கள்லாம் வச்சு ஒரு அமானுஷத்தை எப்படி ஓட்டுறது அப்படின்றத வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தீங்க. நானே இன்னைக்கு தான் இந்த பொருட்கள் எல்லாமே பார்க்குறேன். பேய் நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த பொருட்கள் எல்லாமே. இதுக்கெல்லாம் நீங்கள் படிஞ்சு போகிற ஆள் அப்படின்றத வந்து சார் சொல்லியிருக்காரு. எனிவே தேங்க்யூ சோ மச். இல்லை, பேயின்னு வந்துட்டுங்கும் போது அதை ஓட்டி அமைச்சா தானே நல்லா இருக்கும். என்ன பொறுத்தளவுக்கு இது அடங்கா. கண்டிப்பா சாட்டை அடி வாங்குற பேயா தான் இருக்கும். ஓட்ட நான் ரெடி. சரியா? நீ போறியா இல்லை அடம் பிடிச்சி சாட்டை அடி வாங்க போய்? நான் போயிடுறேன். உங்களத வந்து நீங்க ஒரிஜினல் பேய் இருக்கும், அந்த பேய் கிட்ட காமிச்சு விரட்டிடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை பார்த்ததுலயும் நீங்க இதை பத்தி கொடுத்த எக்ஸ்பிளனேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா. இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் ரொம்ப விளக்கமா கேட்டதுக்கு உனக்கும் நன்றி. உன் பேரு? அக்ஷயா. அக்ஷயாவுக்கு எப்பயுமே பேய் பிடிக்க கூடாதுன்னு உன்னை ஆசீர்வாதம் பண்றேன். சரியா? தேங்க்யூ ஸோ மச் அக்ஷயா. தேங்க்யூ ஸோ மச். ரத்த கணபதி மாந்திரீக பயிற்சி, மூலிகைமை பரிகாரம். நன்மைக்கு மட்டும் வாருங்கள். குலதெய்வம் வசியம், அஷ்டலட்சுமி வசியம், தொழில் வசியம், கல்வி வசியம், திருமண வசியம், கணவன் மனைவி வசியம், மாமியார் மாமனார் வசியம், பணம் வசியமை, ராஜ வசியமை, தொடு வசியமை, முகம் வசியமை, கணவன் மனைவி ஈடு மருந்து, பிரிந்தவர் ஒன்று சேர, தகாத உறவை பிரித்தல்,
படிக்கும்போது தவறான காதலை பிரித்தல், பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு விரட்ட, செல்வத்தை அள்ளித்தரும் தனதா யச்சினி குடுவை, செல்வ கணபதி வசிய குடுவை, ஸ்வர்ணா ஆகர்ஷணா, பைரவர் குடுவை, குபேர வசிய குடுவைன்னு அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு மாந்திரீக பயிற்சி சொல்லித் தரப்படும். மாந்திரீகம் செய்பவர்கள், குறி சொல்லுபவர்கள், ஜோதிடர்கள் இவர்களுக்கு மலிவு விலையில் மை மூலிகை கிடைக்கும். கொரியர் மூலம் பார்சல் அனுப்பி வைக்கப்படும். தொடர்புக்கு திருப்பத்தூர் மாவட்டம் கலெக்டர் ஆபீஸ் அருகில், எஸ்டி கொரியர் அருகில். ரக்த கணபதி மாந்திரீக பயிற்சி நன்மைக்கு மட்டும். குருஜி வேலுச்சாமி. தொடர்புக்கு 8830107001 and 8825535003 8438555855. ரத்த கணபதி மாந்திரீக பயிற்சி நன்மைக்கு மட்டும். புதிய மாணவர்களுக்கான அடிப்படை கணபதி மாந்திரீக பயிற்சி வருகின்ற 17/11/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பயிற்சி நடைபெறும். பயிற்சியில் கணபதி பூஜை முறைகள் மற்றும் சில அனுபவங்கள் புதிய மாற்றத்துடன் பயிற்சி நடைபெறும். கணபதி வசியமை நேரடியாக செய்து காட்டுதல், மூலிகை நேரடியாக சாப நிவர்த்தி செய்து காப்பு கட்டும் முறை, கணபதி வைத்து திருமணம் தடையை விலக்கி திருமணம் வசியம் செய்து காட்டுதல், கணபதி வைத்து கணவன் மனைவி வசியம் செய்வது எப்படி என்று சொல்லித் தரப்படும். கணபதி வைத்து எதிரிகளை வசியம் செய்தல், கணபதி வைத்து தொழில் வசியம் செய்து காட்டுதல், கணபதி வைத்து குலதெய்வம் வசியம் செய்து காட்டுதல், கணபதி வைத்து கண் திருஷ்டி விரட்டல், கணபதி வைத்து பில்லி சூனியம் ஏவல் விரட்டுதல், கணபதி வைத்து கல்வி வசியம் செய்து காட்டப்படும். உயர் பதவி பெற எந்திரம் பூஜை முறை, வாகன விபத்து தடுக்க பூஜை மூலிகை முறை, இதுவரை பயிற்சியில் சொல்லாத விஷயங்களை பயிற்சியில் புதிய மாற்றத்துடன் சொல்லித் தரப்படும். இன்னும் பல பயிற்சிகள் சொல்லித் தரப்படும். ஆண் பெண் இருவரும் கலந்து கொள்ளலாம். மாந்திரீகத்தில் சாதிக்கணும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் மட்டும் பதிவு செய்ய வேண்டும். பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு பொருட்கள் வழங்கப்படும். கணபதி வசியம் செய்யும் மூலிகை குடுவை, கணபதி வசிய தீட்சை, கணபதி வசியம்மை, கணபதி வசிய விபூதி, கணபதி வசிய குங்குமம், கணபதி வசிய சாம்பிராணி, கணபதி வசியம் செய்யும் முறை மற்றும் மாந்திரீக புத்தகம் கிடைக்கும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு இந்த 7 பொருட்கள் கிடைக்கும். பயிற்சி கட்டணம் ரூபாய் 5001 மட்டும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு பயிற்சியின் போது தேநீர், மதிய உணவு இலவசமாக வழங்கப்படும். பயிற்சியில் கலந்து கொள்பவர்கள் உடனடியாக பதிவு செய்து கொள்ளவும். ரத்த கணபதி மாந்திரீக பயிற்சி கே. வேலுச்சாமி, திருப்பத்தூர் புதிய மாவட்டம், ஜலகாம்பரை நீர்வீழ்ச்சி, ஜடையனூர் கிராமம், ரத்த கணபதி குருகுலம். ஓம் காளி, ஓம் நமச்சிவாய. Title sponsor Friza Brokerage Private Limited, co-presented by Crown Shield Security and Surveillance, Groundcraft Construction, Vincent Van Haar Studio. Powered by C Science Pharmaceutical and Gravity Tamil Productions.